இருக்கிய பேரு திருப்பதி ராஜ், அவங்க பேரு ராஜலட்சுமி. சரி, என்ன இங்கே சபை அழைத்தீர்கள் வந்து என்ன கேட்டிய? நோய் நொடிகள் வருது, தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கா? உங்க பேரு ராசி நட்சத்திரம் சொல்லிங்க. ஒரு உயர் ஞான உபதேசங்கள் வழங்குகின்ற சபையில் உயர் ஞான உபதேசங்களை சித்தன் யுகமதில் வாழ்கின்ற மாநிலர்களுக்குள் கர்ம நிலைகள் அகற்றி ஞான உபதேசங்கள் வழங்குகின்ற அற்புதமான பணிதனை ஆற்றுகின்ற சிவசபையினுடைய பணிதனில் பல்வேறு பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய நிலைகளால் நடக்கின்ற மானிட பிறப்பு, அப்பிறப்பில் இருக்கக்கூடிய வாழ்ந்து வருகின்ற காலமதில் வரக்கூடிய ஏற்ற இறக்க நிகழ்வுகள் யாவற்றிற்குள்ளும் என்ன நிகழ்ந்திருக்கின்றது என்பதை அகத்தியன் உரைக்காது, என்ன நிகழ்ந்ததால் என் மானிட பிறப்பானது இத்தகைய இடர் இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்கின்ற நிலையை அகத்தியன் உரைக்காது, அவ்விடர் இன்னல் நிலைகளில் இருந்து மாறுபடுகின்ற வேறுபட்டு வாழ்கின்ற வாழ்க்கை முறை எவ்வாறு பெறப்பட வேண்டும், பெற முடியும் என்கின்ற ஆகம நிலைதனை அகத்தியன் உரைக்கின்றோம். சித்தனே சீடர்களே, இறை சபையை நாடி உயர் மகா சபை 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 என்று கூறுகின்றார்களே, இச்சபையில் மாணவர்கள் அமர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்னும் பொருள் அல்ல. சபையை நடத்துவது சிவம். சபையில் தர்பாரின் மேடையில் அமர்ந்திருப்பவன் சிவமகா வாழை சித்தன், அருகாமையில் அமர்ந்திருப்பவன் 14 சித்தர்கள் உள்ளிட்ட அகத்தியன். அவர்களையெல்லாம் வாழ்த்துவதற்காக சுற்றி அமர்ந்திருக்கின்ற அவதார கணங்கள், இதற்கெல்லாம் மேலாக பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச வடிவமாக அமர்ந்திருக்கின்ற அற்புத பாதாள கங்கா நதிநீரின் ஆற்றலை தாங்கி நிற்கின்ற அற்புத கணம் ஒன்று அமர்ந்திருக்கின்றது. அவன்தான் சிவமகா வாழை சித்தன் இறைசபை ஆசான் என்று அகத்தியன் விளக்குகிறார். இச்சபையில் மாநிலர்களுக்கு வேலை இல்லை, இறை கணங்களுக்கு மட்டும்தான் வேலை. இறை கணங்கள் சித்தனுக்குள்ளும் சீடர்களுக்குள்ளும் இருந்து ஆற்றி வருகின்ற பணியை நடத்துகின்ற தளம்தான் சபை என்று அகத்தியன் உரைக்கின்றது. சபையில் மாநிலர்களுக்கு வேலை இல்லை எனில் நாடி வருகின்ற மாநிலர்களின் ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் வேலை பணி என்று அகத்தியன் உரைக்கின்றது. அவ் ஆன்மாதான் பணி செய்கின்றது, அவ் ஆன்மாதான் பணி செய்தது, அது எத்தகைய பணி ஆற்றியது என்கின்ற நிலையினுடைய விடையே அவ்வான்மா பிறப்பெடுக்கின்ற மானிட பிறப்பினுடைய நடைமுறை நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதன் சுற்றமத்தை சித்தன் உரைப்பான். தெளிவு பெற உரைத்துள்ளலாம். பாவ புண்ணியங்களின் நிலையே மானிட பிறப்பு. அப்பிறப்பில் வருகின்ற ஏற்ற இறக்க நிகழ்வுகளை அனைத்தும் நம் செயல்களாலேயே என்று ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை முதலில் வழங்குவது, முதலில் கற்றுக் கொடுப்பதுதான் பிரபஞ்ச ஞான சபையினுடைய பணி என்று அர்த்தம். முதலில் தெளிவு பெற்றுக்கொண்டு, முதலில் தெளிவடைந்து கொண்டு, அதன் பின்பாக நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை நீக்குகின்ற அற்புதமான வேண்டுதல் இல்லாத சரணாகதி நிலை கொண்ட வணங்குதலை இல்லமதிலிருந்து துவங்கி நடத்துகின்ற பொழுது புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டபின் அதிலிருந்து படிப்படியாக மாற்றங்கள் நிகழ துவங்குகின்றன என்று அகத்தியன் நல்லாசி. மாற்றங்கள் நிச்சயமாக நிகழ துவங்கும். அத்தகைய காலங்கள்
ஏற்படுகின்ற வேலையே சபை நாடி வந்து அமர்ந்து புனர்ஜென்ம கோமாதா பூஜைகளை கண்ட வேலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இந்நிலையிலிருந்து துவங்குகின்றன ஆகமத்தையும் அகத்தியன் உரைக்கின்றோம். அப்புறமாக சித்தன் திருநீற்று சாம்பல்தனை பெற்று அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்த வேலை நிறைவுறுகின்ற வேளைகளில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து காலை கடன் நிலைகளை முடித்து நீராடுகின்ற நிலை ஏற்படுவதற்கு உடல் சௌகரிய நிலை ஒத்துவராவிடினும் காலை கடன் நிலைகளை முடித்து அப்புறமாக ஒரு சிறு குவளையில் புனித தனி நிறைவுட தீர்த்தல் நீர் பிடித்து, நிறைவுடம் என்பது நீர் உமது பயன்பாட்டுக்காக இல்லத்தில் இருக்கின்ற நீரிலிருந்து ஒரு குவளை நீரினை இரவே எடுத்து வைத்துவிட அது புனித நீராக மாற்றம் பெறும் என்று வைக்கின்றோம். அந்நீரில் சிறிதளவு இவன் திருநீர் தன்னை கலந்து 3 நிலைகளில் அத்தகைய நீரினை பருகி ஏற்றமுடன் அந்நீர் உடலுக்கு ஒவ்வாறு நிலை கொண்டதாக இருக்குமெனில் அதனை சிறிதளவு வெப்பம் ஏற்றி அதில் திருநீர் கலந்து பருகி வர அகத்திய நாமம் தனையும் சிவமகா வாழை சித்தனுடைய நாமத்தினையும் பிரபஞ்ச மகா சபையின் நாமம் உன்னுடைய குலதெய்வ நாமத்தினையும் உரைத்து வரிசையாக இல்லாவிடிலும் மாற்றி மாற்றி உன்னுடைய சௌகரிய நிலைக்கு ஏற்றாற்போல் உரைத்து சபை இருக்கும் திசை நோக்கி நின்று அதனை பருகி வருகின்ற பொழுது நிச்சயமாக பிணி என்பது கர்ம வினையால் ஏற்படுகின்றது. அக்கர்ம வினை படிப்படியாக அகழ்கின்ற பொழுது பிணியும் சரீரத்தில் இருந்து விலகி நிற்கும் என்ற அகத்தியன் நல்லாசி வருகின்றோம். இது ஓர் முதலாகவும். இரண்டாவதாக வருகின்ற முழுமதி நன்னாள் அன்று பௌர்ணமி திருநாள் அன்று ஏற்றமுடன் புனர்ஜென்ம கோமாதா பூஜைக்குரிய அற்புத கைங்கரிய நிலைகளை வழங்கி அக்கோமாதா பூஜையையும் கண்டு அன்றைய சச்சங்க பெருவிழாவிலும் கலந்து கொண்டு சச்சங்கங்கள் உம்முடைய பகுதிகளில் நடைபெறுகின்ற பொழுதும் வந்து கலந்து கொண்டு அமைதியாக சித்தர்களை தேவர்களை சச்சங்க பெருவிழாவில் வணங்கி சித்தனை வணங்கி செல்கின்ற பொழுது நிச்சயமாக மாற்றம் என்பது வழங்குகின்ற ஓர் ஆசியில் இல்லத்தில் இருக்கும் அத்துணை மாற்று வேற்று நிலைகளை வேறறுக்கக்கூடிய அற்புத நிகழ்வுகளை நிகழ்த்துகின்ற ஆசியாக அகத்தியன் வழங்கி வருகின்றார். அருள் திருவேதனை தன் இல்லமதில் வைத்தும் ஆற்றலாக அவனுடைய நாமம் சஷ்டி கவசத்தினை கோளறு பதிகத்தினை காலை வேலைகளிலே தமது இல்லத்தில் ஒழிக்க வைத்து ஏற்றமுடன் இதுபோன்று சச்சங்க பெருவிழாவில் வருகின்ற ஆசிகளையும் கால அவகாச நேரங்கள் கிடைக்கின்ற பொழுது தன் இல்லமதில் ஒழிக்க வைக்கின்ற பொழுது மாற்று நிலைகள் வேறறுக்கப்பட்டு கர்ம வினைகள் அகலப்பெற்று நிச்சயமாக சுபிட்ச நிலை துவங்கும் என்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி வருகின்றனர். ஓம் அகதி சாயம் கீழே பழக்கம் வேணா புரிஞ்சுக்கோங்க போக. இங்க எப்பவுமே எதுக்கு நடந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்க இந்த சபை புனிதமான சபை. அது சுவடிகள் வாயிலா பார்க்கலாம் தான் நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சேன், என்ன பிறவிகள் என்ன செஞ்சேன்னு தெளிவா சொல்லுவாங்க. இங்க சொல்லக்கூடாது. இங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடிய நூல் ரொம்ப புனிதமான நூல். இது இது என்ன சொல்றது, உயர்வான நூல். இங்க இருக்கிற நூல் அதனால வினைகளை போக்குறதுக்கு உண்டான அந்த நிலைகளை தான் வழிமுறைகளை தான் சொல்லும். அந்த சென்ற ஜென்மங்கள்ல செஞ்ச விஷயங்கள் கசப்பா இருக்கும். அந்த கசப்பு இங்க சபையில தங்கிடக்கூடாது. சபை தெளிவா இருக்கும். அதுக்காண்டிதான் 1-2 தடவை சொல்லி அகத்திய பெற மாட்டோம். நாங்களாம் திட்டு வாங்கிட்டோம். அதனால யாருக்கும் அந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். ஓம் அகதி சாயனா சொல்ல முடியாதுன்னு கிடையாது. இங்க சொன்னாங்கன்னா அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு பீஸ் சொல்லி போடுவாங்க. அது சரியான விஷயம் கிடையாது. இங்க பணி வேற பணி, தர்மயுகத்தை பார்த்து அழைச்சிட்டு போற பணி, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து பயணத்துக்கு துணையா அனுப்பிச்சு அழைச்சிட்டு போற நிகழ்வு இங்க நடக்கும். ஓம் அகதி சாயனா. அடுத்து வேற யார் கேட்கணும்?